இந்த ஜெனரேஷன்ல வந்து நெறைய பேர் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்கானிக்கான பொருள வந்து தேடி வாங்குறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. சோ இந்த ஜெனரேஷன் பீப்பிள் வந்து இப்போ இந்த மாரி ப்ராடக்ட்ஸ வந்து தேடி வந்து வாங்குறாங்களா? எல்லாருமே வந்து தேடி வந்து மட்டும் இல்ல. எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சும் வாங்குவாங்க. ஓகே. எல்லாருமே ஏன்னா எங்க பார்த்தாலுமே பிளாஸ்டிக் ஷாப்ஸ் தானே இருக்கு. ஓகே. நம்ம ரேரஸ்டா தான் வந்து ஷாப்லாம் வந்து பனை ஓலையில செய்வாங்க. எல்லாருமே இது பண்ணாலும் நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணி இதுவா தான் வாங்குவாங்க. இப்போ நார்மலாவே வந்து ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் செய்யணும்னா, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? சோ இந்த மாரி ஒரு பாக்ஸ் செய்யறதுக்கு டைம் லிமிட் என்ன இருக்கு? நாங்க 1 டே இப்போ எடுத்துக்கினா 1 டேல 10 பாக்ஸஸ் செய்வோம். ஓகே. 1 டே விட்டு 1 டே 10 பாக்ஸஸ். ஒரு 2 டேஸ் தான் ஆகும் எங்களுக்கு. ஒரு 20 பாக்ஸஸ்னாலே ஒரு 2 டேஸ் தான் நாங்க இதுல என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு? இது பாத்தீங்கன்னா நோ சுகர். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரோட்ல போறவங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட்ல வந்து ஃபில் பண்ணி விற்பாங்க. பட் இது பாத்தீங்கன்னா சுகர் நாட் ஆடிங் அண்ட் சுண்ணாம்பு எதுவுமே கிடையாது, பியூர் ஆனது. சோ ஓகே. இப்போ வந்து பனை ப்ராடக்ட்ஸ்ல வந்து நீங்க பதநீர் மட்டும் தான் குடுத்துட்டு இருக்கீங்களா? பனங்கிழங்கு இருக்கு, பனை சர்க்கரை இருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பனை சர்க்கரையை பார்த்துடலாம். சோ இதுல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு? ஆல்ரெடி இப்போ வந்து நெறைய பேர் வந்து சுகர் கட்னு சொல்லிட்டு சுகரே யூஸ் பண்றது இல்ல. சோ அதுக்கெல்லாம் இத ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா பனை சர்க்கரைன்றது வந்து நாட்டு சர்க்கரை நம்ம யூஸ் பண்றதுக்கு பதில் பனை சர்க்கரை யூஸ் பண்ணா சுகர் வந்து கண்ட்ரோலா இருக்கும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இவங்க கிட்ட வந்து பனைக்கிழங்கு மாவும் இருக்கு. சோ இந்த பனைக்கிழங்கு மாவுல என்னலாம் யூஸ் பண்ணலாம்? மில்க்ல மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாமா? ஷூர். சோ இதையுமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆமா. ஓகே. இது வந்து நம்ம குழந்தைங்களும் கொடுக்கலாம், வயசானவங்களும் வந்து இதை சாப்பிடலாம். இது வந்து மில்க்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி சப்பாத்தி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு அதே மாதிரி வந்து ஸ்கின் நமக்கு எப்படி ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி வரும்போது இது பண்ணிக்கலாம்.